சினிமா பாணியில் என்ன இருந்தது? அவர் சொன்ன கருத்தில் எதாவது முரண்பாடு எங்கேயாச்சும் இருந்திருக்காங்க? நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நாட்டுக்கு செய்ய போகிறேன், என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்லை, செய்கையெல்லாம் விடுங்க. செய்கை இவங்கெல்லாம் செய்யாத செய்யா, இவங்கெல்லாம் பண்ணாத செய்யும் கிடையாது. ஸ்பீக்கரையே அடித்து கீழே தள்ளிட்டு ரங்கநாதன் போய் சீட்லேயே உட்காந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லலாமா? ஸ்பீக்கர் ஒரு எலெக்ஷன் நடத்துகிற ஸ்பீக்கரே கீழே தள்ளி விட்டுட்டு ரங்கநாதன் சீட்டில் உட்காந்தார் இல்லையா? அதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பாக தான் இருந்தாங்க காங்கிரஸ்கார அன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்ன கதை சொல்கிறதுங்க? வேறு இருங்க. இல்லை இல்லை இல்லை, நான் கேட்குறதுக்கு எது இருங்க ஐயா இருங்க, நான் சொல்லி முடிக்காத இங்கே ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் நம்ம அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் இருந்து சொல்லியிருக்கணும், நீங்கள் அசம்பிளிக்குள்ளன்னு சொல்லியிருக்கணும். எல்லோரும் என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் பேச வேணும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் சிரிப்பு போட்டு வந்தாங்களே, கருப்பு பேட்ச் குத்திட்டு வந்தாங்களே இல்லையா? பேசினதுக்கப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தால் பரவாயில்ல நினச்சிட்டாங்க. ரைட் இல்லையா? பேசுங்கன்னு சொன்னது தப்பாக போச்சுன்னு பயந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தானே? இருங்க. சட்டமன்றம் என்பது அவர் சொன்னார், நான் எழுந்து சொன்னேன், நான் அவை முன்னவர்கள் என்ற முறையில் முதலமைச்சர் அதான் சொன்னாங்க, ஸ்பீக்கர் அதான் சொன்னார், நீங்கள் இறுதி வரையில் இருந்து எந்த கருத்துக்கள் வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கு பதில் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். இது சட்டமன்ற மரபில் எப்போது ஒன்றும் பாயிண்ட் ஆஃப் எழுப்பலாம், அதில் குறைய கிடையாது. ஆனால் இதுவரை அந்த மரபுகள் எப்படி இருந்துன்னு சொன்னால், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது ஒரே ஒரு அமைச்சர் எழுந்தால் பேசுவதற்கு முன்னாலே சிஎம் சொல்லிட்டாங்க, யாரும் குறுக்கிடாதீங்க, ஃப்ரீயாக பேசுன்ட்டாங்க. ஃப்ரீயாக பேசுனாங்களே இல்லையா? அவங்கள கதை சொன்னாங்களே, பவர் நீங்கள் பவர் ஆகிட்டீங்க, ஆனால் பவர் கட் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் இதெல்லாம் ஆற்காடு வீராசாமி பண்ணது உங்களுக்கு தெரியுமில்ல? ஒரு ஆட்சி போனதற்கு காரணமே பவர் கட் தான் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. எப்போ பார்த்தாலும் பகலி உங்களுக்கு பீஸ் கேரில் திருடிட்டு போயிடுறாங்க, கட்டாகுன்னு சொன்னாங்க. இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா? திமுக ஆட்சியில் அணில் கடித்து பீஸ் கேரில் போய் அதனால தான் பவர் கட்டு வருதுன்னு சொன்னாங்களே இல்லையா? இதெல்லாம் இந்த கதையில் எப்போ சொல்கிறது? இதெல்லாம் திருப்பி சொன்னால் நல்லா இருக்காது. இதுக்கு உங்களுக்கு நான் அந்த டைம் பாசிங் இருக்குமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே இந்த அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆசை. நீங்கள் படிப்படியாக நான் செய்யணும்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றின் ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ளரிக்கை விட்டுருக்கிறோம் இப்போ நம்ம நிதிநிலையை. ஆகவே அவர் ஒன்றின் ஒன்றாக சொல்லி கொண்டிருக்கிற போதே குறுக்கோளை ஓட்டக்கூடாது. எல்லோரும் இருக்குதுன்னா சொல்லியிருக்க வேண்டியதுன்னா, ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கலை? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சேன். ஏன் சினிமா பாணியில் என்ன இருந்தது? அவர் சொன்ன கருத்தில் எதாவது முரண்பாடு எங்கேயாச்சும் இருந்திருக்காங்க? நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நாட்டுக்கு செய்ய போகிறேன், என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்லை, செய்கையெல்லாம் விடுங்க. செய்கை இவங்கெல்லாம் செய்யாத செய்யா, இவங்கெல்லாம் பண்ணாத செய்யும் கிடையாது. ஸ்பீக்கரையே அடித்து கீழே தள்ளிட்டு ரங்கநாதன் போய் சீட்லேயே உட்காந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லலாமா? ஸ்பீக்கர் ஒரு எலெக்ஷன் நடத்துகிற ஸ்பீக்கரே கீழே தள்ளி விட்டுட்டு ரங்கநாதன் சீட்டில் உட்காந்தார் இல்லையா? அதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பாக தான் இருந்தாங்க காங்கிரஸ்கார அன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்ன கதை சொல்கிறதுங்க? வேறு இருங்க. இல்லை இல்லை இல்லை, நான் கேட்குறதுக்கு எது இருங்க ஐயா இருங்க, நான் சொல்லி முடிக்காத இங்கே ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் நம்ம அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் இருந்து சொல்லியிருக்கணும், நீங்கள் அசம்பிளிக்குள்ளன்னு சொல்லியிருக்கணும். எல்லோரும் என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் பேச வேணும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் சிரிப்பு போட்டு வந்தாங்களே, கருப்பு பேட்ச் குத்திட்டு வந்தாங்களே இல்லையா? பேசினதுக்கப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தால் பரவாயில்ல நினச்சிட்டாங்க. ரைட் இல்லையா? பேசுங்கன்னு சொன்னது தப்பாக போச்சுன்னு பயந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தானே? இருங்க. சட்டமன்றம் என்பது அவர் சொன்னார், நான் எழுந்து சொன்னேன், நான் அவை முன்னவர்கள் என்ற முறையில் முதலமைச்சர் அதான் சொன்னாங்க, ஸ்பீக்கர் அதான் சொன்னார், நீங்கள் இறுதி வரையில் இருந்து எந்த கருத்துக்கள் வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கு பதில் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். இது சட்டமன்ற மரபில் எப்போது ஒன்றும் பாயிண்ட் ஆஃப் எழுப்பலாம், அதில் குறைய கிடையாது. ஆனால் இதுவரை அந்த மரபுகள் எப்படி இருந்துன்னு சொன்னால், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது ஒரே ஒரு அமைச்சர் எழுந்தால் பேசுவதற்கு முன்னாலே சிஎம் சொல்லிட்டாங்க, யாரும் குறுக்கிடாதீங்க, ஃப்ரீயாக பேசுன்ட்டாங்க. ஃப்ரீயாக பேசுனாங்களே இல்லையா? அவங்கள கதை சொன்னாங்களே, பவர் நீங்கள் பவர் ஆகிட்டீங்க, ஆனால் பவர் கட் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் இதெல்லாம் ஆற்காடு வீராசாமி பண்ணது உங்களுக்கு தெரியுமில்ல? ஒரு ஆட்சி போனதற்கு காரணமே பவர் கட் தான் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. எப்போ பார்த்தாலும் பகலி உங்களுக்கு பீஸ் கேரில் திருடிட்டு போயிடுறாங்க, கட்டாகுன்னு சொன்னாங்க.
இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா, திமுக ஆட்சியில் அணில் கடித்து பீஸ் கேரல் போய் அதனால தான் பவர் கட்டு வருதுன்னு சொன்னாங்களே இல்லையா? இதெல்லாம் இந்த கதையில் எப்போ சொல்கிறது? இதெல்லாம் திருப்பி திருப்பி சொன்னால் நல்லா இருக்காது. இதுக்கு உங்களுக்கு நான் அந்த டைம் பாசிங் இருக்குமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே இந்த அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆசை. நீங்கள் படிப்படியாக நான் செய்யணும்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றின் பின் ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ளரிக்கை விட்டுருக்கிறோம் இப்போ நம்ம இதில் நிதிநிலையை. ஆகவே அவர் ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லி கொண்டிருக்கிற போதே குறுக்கோளை ஓட்டக்கூடாது. எல்லோரும் இருக்குதுன்னா சொல்லியிருக்க வேண்டியதுன்னா, ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கலை? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சேன். ஏன்